ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி ஸ்வீட் ரெசிபி தேங்காய் புடிங். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தேங்காய் பால், கார்ன்ஃப்ளவர், சர்க்கரை, ஏலக்காய். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபி. நம்ம ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டில் பண்ணிடலாம். 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வீட்லயே இதை ரொம்ப டேஸ்டியாக நம்ம பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்க, நம்மளோட தேங்காய் நம்ம அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ஃபில்டர்ல போட்டு நம்ம இதை தேங்காய் பால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நீங்க நல்லா ப்ரெஸ் பண்ணீங்கனாலே நமக்கு தேங்காய் பால் வந்துடும். பாருங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா நமக்கு தேங்காய் பால் கிடைச்சிரும். இந்த மாதிரி நான் எல்லா தேங்காய் பாலுமே எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்மளோட தேங்காய் பால் ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கெட்டியா எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கெட்டியா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் எடுக்கும்போது கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப அடுத்ததா 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதை கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். கட்டி இல்லாம கரைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு கார்ன்ஃபிளவர் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கேன். நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை நம்ம அதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லேசா சூடா இருக்கும்போது நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃபிளவரை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க கார்ன்ஃபிளவர் சேர்த்துடணும். தேங்காய் பால் கொதிச்சிருச்சுன்னா நமக்கு தேங்காய் பால் திரிஞ்சிரும், நமக்கு ஸ்வீட் நல்லா இருக்காது. இப்போ இது கூட நான் 1/2 கப் சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு தேங்காய்க்கு 1/2 கப் சர்க்கரை நான் சேர்த்திருக்கேன். கூட கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் சேர்த்திருக்கேன். நீங்க வெனிலா எசன்ஸ் கூட நீங்க சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கூட இன்னும் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு தேங்காய் பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. நமக்கு தேங்காய் பால் நல்லா கெட்டியாகணும். கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா நமக்கு கட்டி பட்டுரும். ஸோ நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கு. நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கண்ணாடி பவுல்ல போட்டுக்கலாம். சில்வர் பவுல்ல போட்டாலும் நமக்கு இது நல்லா வரும். இப்போ இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். நம்ம இதை ஃப்ரீசர்ல வைக்கணுங்கிறது தேவையில்லை, நம்ம ஃப்ரிட்ஜ்லயே வச்சுக்கலாம். ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்க, 3 மணி நேரம் ஆயிருச்சு. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். பாருங்க எவ்வளோ அருமையா வந்திருக்குன்னு பாருங்க. நீங்க லேசா இந்த மாதிரி லைட்டா ஆட்டி விட்டாலே போதும், நமக்கு வந்துடும். இப்போ இது மேல ஒரு பிளேட் வச்சு நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க. நம்மளோட புடிங் எவ்வளோ அருமையா வந்திருக்கு, எவ்வளோ ஜெல்லியா இருக்குன்னு பாருங்க. இப்போ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டா எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்னு பாருங்க. இது வாயில வச்சாலே நமக்கு அப்படியே கரையிற மாதிரி இருக்கும். எவ்வளோ அருமையா வந்திருக்குன்னு பாருங்க. கொஞ்சமா நான் சில்வர் பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க லேசா இந்த மாதிரி எடுத்து விட்டாலே போதும், நமக்கு அது வந்துடும். பாருங்க, சில்வர் பவுல்ல போட்டதும் எவ்வளோ அருமையா வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம சுலபமாக வீட்லேயே ஒரு அருமையான ஸ்வீட் நம்ம பண்ணிடலாம். இது ரொம்ப ஜெல்லியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.